ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் உங்கள் அரவிந்த். இது நம்ம TN49 ஃபிஷிங் சேனல். மறுபடியும் ஒரு கார்ப் ஃபிஷிங், அதாவது கெண்டை மீன் பிடிக்கிறதுக்காண்டி அதே சேம் ஸ்பாட்டு. இந்த தடவை என் ஃப்ரெண்டோட போனேன். நம்ம பசங்க ஆல்ரெடி நம்ம பசங்க ஒருத்தன் வீடியோ எடுத்துகிட்டு வந்துக்கிட்டு இருந்தான். அடிக்கடி அப்படி இந்த மாதிரி சின்ன சின்ன வேலையெல்லாம் பார்த்துக்கிட்டே வருவாங்க. ஓகே, பாருங்கள். இன்றைக்கி வீடியோ கொஞ்சம் லென்த்தாக தான் இருக்கும். வீடியோவோட கடைசியில் நீங்கள் நல்லா மீன் ஸ்ட்ரைக் ஆகிறத பார்க்கலாம். அதனால் ஃபுல் வீடியோவும் பாருங்கள். இது என்னோடய ஃபஸ்ட்டு செட்டு நான் ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன். இதே மாதிரி இந்த ஸ்பைடர் பால் செட்டு எப்படி ஹூக்கு போடணும், அதாவது ஹூக் எப்படி செட் பண்ணணுங்கிற வீடியோ வேணுனாலும் சொல்லுங்கள், நான் போடுறேன். அதே மாதிரி யார் யாருக்கெல்லாம் இந்த மாதிரி ஃபீடு பண்ணணுங்கிற வீடியோ வேணுனாலும் சொல்லுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு கண்டிப்பாக சொல்கிறேன். ஏன்னா நானே இதுமாதிரி நிறைய யூடியூப் சேனல் பார்த்து அதுக்கப்புறம் நான் என்னோடய ஓன் ஃபீட் ரெடி பண்ண ஆரம்பித்தேன். எனக்கு ரிசல்ட் நல்லா தான் இருக்குது. அதேமாதிரி ஒரு குறிப்பிட்ட டைமில் தான் நம்மளுக்கு இந்த மீன் கரெக்டாக அடிக்குது. மத்தியான நேரத்தில் எனக்கு இன்ன வரைக்கும் கெண்டை அடித்து நான் பார்க்கல. மார்னிங், ஈவினிங், இல்லை வேறு இடத்துல மத்தியானம்லாம் அடிக்கும்னு சொன்னீங்கன்னா சொல்லுங்கள். அந்தமாதிரி தண்ணி இறங்கி பள்ளமாக இருக்கிற இடம். இது என் ஃப்ரெண்டோட ஃபஸ்ட்டு ஸ்ட்ரைக்கு. இப்போ பாருங்கள், ஃபஸ்ட் தடவை உள்ளே தூக்கி போடுறான். ரொம்ப நாள் கழிச்சு ஆர்வத்தில் என் ஃப்ரெண்டு என்ன பண்ணான்னு மட்டும் பாருங்கள். என் ஃப்ரெண்டு பண்ணால் அதே மாதிரி அந்த செட்டும் ஒழுங்காக இல்லை, ரொம்ப வீக்காக இருந்துச்சு. அதனால் என்ன ஆச்சுன்னா, ஸ்பைடர் மட்டும் புட்டுக்கிட்டு தனியாக போயிடுச்சு. ஸ்பைடர் செட்டு மட்டும், சிவில் மட்டும் என் கையில் இருந்துச்சு. ஒரே சிரிப்பாக இருந்துச்சு. அப்புறம் அந்த பாட்டிலை உள்ளே வச்சுட்டு அவன் வேறு ஒரு ஃபீடை ரெடி பண்ணிக்கிட்டு இருந்தான். அதுக்கப்புறம் நான் பிடிச்சி வச்சுருந்த செட்டை தூக்கி நான் உள்ளே போட்டேன். ஃபஸ்ட்டு ஒரு செட்டு கொஞ்சம் ரொம்ப லாங் போடாமல் ஷார்ட்லேயே தான் போட்டேன். இந்த தண்ணி ஓட்டம் இருக்கிறதுனால சென்டரில் போட்டோம்னா இப்போ கண்டிப்பாக அந்த பால் செட்டு உருண்டு ஓடிக்கிட்டே இருக்கும், ஸ்பைடர் செட்டு. அதே மாதிரி இதையும் ஷார்ட்டில் போட்டுட்டு அப்படியே விட்டுட்டேன். அப்புறம் நம்ம கூட இந்த பையன் அண்ணன் எனக்கு மீன் பிடிக்கணும், மண்புழு இருந்தால் நான் எடுத்துக்கிறேன்னு அப்படின்னு சொல்லியிருந்தான். அதனால் அவனுக்கு பாட்டிலில் முள் கட்டி கொஞ்சம் வெயிட் வச்சு எடுத்துகிட்டு வந்துருந்தேன். மண்புழு வெட்டிட்டு வாடான்னேன், கேட்கல. மண்புழு தேடிட்டு இருந்தாப்புல. ரொம்ப நேரமாக குத்தி 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 மண்புழு தேடி கொஞ்சோண்டு எடுத்தாப்புல. பாருங்கள், தேடுறான், கரை ஃபுல்லாக தேடுறான். ஆனால் மண்புழு கிடைக்கல. அதுக்கப்புறம் என் ஃப்ரெண்டு இன்னொரு செட்டு, லாஸ்ட்டு ஒரு ஸ்பைடர் செட் இருந்துச்சு, அது லாங் போடுறேன்ட்டு லாங்கில் போட்டான். அதையும் தூக்கி நல்லா லாங் அடிச்சுட்டு நாங்கள் ரொம்ப நேரமாக வெயிட் பண்ணிக்கிட்டே தான் இருந்தோம். நாங்கள் போனது காலைல ஒரு 11 o'clock போனோம். அதுக்கப்புறம் எங்களுக்கு மீன் மாட்டவே இல்லை. இது என்னோடய பாப்பப் செட்டு. என்னன்னு தெரியல, இது வரைக்கும் நான் பாப்பப்பில் மீன் எடுக்கவே இல்லை. கட்லாவும் இன்னும் எடுக்கலை. இன்றைக்கி தான் நான் ரோகு ரொம்ப நாள் கழித்து ஒரு மிருகல் மீன் எடுத்தேன். இது நாங்கள் வச்சுருக்க செட்டு. இது 3மே ஸ்பைடர் செட்டு. ஒரு ஸ்பைடர் செட்டு காலி, இது ஒன்று பாப்பப். இது 4 செட்டு மட்டும்தான் இப்போதைக்கு நாங்கள் வச்சுருக்கோம். அதுக்கப்புறம் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தப்போ என்னாச்சுன்னா, டக்குன்னு இந்த ஒரு செட்டை அடிச்சிச்சு. 4 சுற்றுச்சு, அப்புறம் நின்றுச்சு. நானும் மீன் ஹூக் ஆகிடுச்சின்னு நினச்சேன். அப்புறம் எடுத்து பார்த்தா ஒன்றுமே ஹூக் ஆகலை, வெறும் செட்டாக தான் கிடந்துச்சு. அப்புறம் அதையும் போட்டுட்டு விட்டாச்சு. அப்புறம் நம்ம கூட வந்த பையன், என்னன்னா அந்த மரத்து மேலே உட்காந்துக்கிட்டு தண்ணிக்குள்ளே போய் மீன் பிடிக்கிறேனே, தண்ணி அந்த இடத்துக்கிட்ட பள்ளம் தானே, அங்கே கீழே மீன் இருக்குன்னு சொல்லிவிட்டு மண்புழு நோண்டி இதை எடுத்து போட்டு அவர் போட்டுக்கிட்டு இருந்தார். அவரையும் நம்ம வீடியோ எடுத்து வச்சுருந்தோம். நெக்ஸ்ட்டு என்ன பண்ணோம்னா, வேறு ஏரியா போய்ட்டோம். இதுலேயே பக்கத்தில் உள்ள இடத்துக்கு போய்ட்டு அங்கே போய் போட்டுக்கிட்டு இருந்தோம். இந்த ஸ்பாட்லேயாச்சும் மீன் கிடைக்கணும்னு. என் ஃப்ரெண்டு கொஞ்சம் லாங்கில் 2 பாட்டில் எடுத்துக்கிட்டு அந்தாண்ட லாங்குக்கு போயிட்டான். நான் இங்கே ரெண்டு செட்டு நான் இங்கே இறக்கியிருந்தேன். அப்புறம் கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். நீங்களே பாருங்கள், வெயிட் பண்ணிட்டு தான் இருப்போம், என்ன மீன் அடிக்குதுன்னு பாருங்கள். அப்புறம் ஒரு 1/2 hourல ஃபஸ்ட்டு ஒரு கெண்டை ஸ்ட்ரைக் ஆணுச்சு. இது ஒரு 2-2.5 ஸ்ட்ரைக் ஆன கெண்டை. அப்போ நீங்கள் டைம் பார்த்துக்குங்க எவ்வளோ நேரம் நாங்கள் வெயிட் பண்ணிக்கிறோன்னு. மீன் இல்லைன்னு நினச்சோம், டக்குன்னு பார்த்தா ஆனால் மீன் இருந்துச்சு. அதே மாதிரி இந்த மாதிரி கார்ப் ஃபிஷிங் போனீங்கன்னா ஒன்று மார்னிங் போங்க, வெயிட் பண்ணி பாருங்கள். 1 day ஃபுல்லாக வெயிட் பண்ணுங்கள். எந்த டைமில் நல்லா மீன் அடிக்குதுன்னு பார்த்துட்டு அந்த டைம் செட் பண்ணிட்டு நீங்கள் கண்டிப்பாக போங்க. எல்லாருக்கும் கண்டிப்பாக மீன் அடிக்கும். சில இடத்துல காலையில் மீன் நல்லா அடிக்கும், சில இடத்துல மத்தியானம் அடிக்கும், சில இடத்துல ஈவினிங்கில் மீன் அடிக்கும்பாங்க. இது 2வது மீன். இது செகண்ட் ஃபிஷ்ஷு பாருங்கள். இது என் ஃப்ரெண்டு வந்ததுக்கப்புறம் ஸ்ட்ரைக் ஆணுச்சு உடனே. ஒரு நல்ல சைஸான ஒரு மிருகல் தான் மாட்டியிருந்தது.
அதே மாதிரி நான் ஸ்னேக் ஹெட் ஃபிஷ்ஷிங் பண்ணலாம் தான் நிறைய இடத்துல போயிட்டுருக்கேன். ஆனால் எனக்கு இன்னும் ஒன்றும் ப்ராப்பராக ஸ்ட்ரைக் கிடைக்கல. இன்னும் கொஞ்சம் தண்ணி இறங்கணும் நம்ம ஏரியாலாம், குளம் குட்டையெல்லாம். தண்ணி இறங்குனதுக்கப்புறம் நான் உங்களுக்கு ஸ்னேக் ஹெட் ஃபிஷ்ஷிங் போடுறேன். என்னோடய ஃப்ராகு எல்லாத்தையும் பற்றியும் போடுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த மீன் வந்து ஒரு நல்ல சைஸான ஒரு மிருகல். மிருகல் மீன் உங்களுக்கு நல்லாவே தெரியும், நல்லா ஃபைட் பண்ணும். அதேமாரி மீன் லேண்டிங் பண்ணுறது கொஞ்சம் டஃப்பு. இது ஒன்றும் அவ்வளோ பெரிய மீன் கிடையாது, இருந்தாலும் நம்ம கொஞ்சம் நேக்காக தான் எடுக்க வேண்டியதாக இருக்குது. அப்புறம் இதை அப்படி இப்படின்னு போராடி இந்த மீனை எடுத்தோம். ஏன்னா கொஞ்சம் ஃபைட் பண்ணிச்சு. நல்லா ஒரு நல்ல சைஸான ஒரு மிருகல் மீன். பாருங்கள், நீங்களே பாருங்கள் எவ்வளோ பொறுமையாக எடுத்துக்கிட்டு இருக்கேன்னு. நான் ஒன்றும் அவசரப்படவே இல்லை. மீன் மாட்டிடுச்சுல, கண்டிப்பாக நம்மளுக்கு தான் அப்படின்னு சொல்லி பொறுமையாக தான் எடுப்பேன். எப்போவுமே அவசரப்படக்கூடாது. அவசரப்பட்டோம்னா அவ்வளோதான், மீன் நம்மளுக்கு இல்லை. இருங்க பாயின்னு சொல்லிட்டு மீன் பாட்டுக்கும் ஹூக்கு ரிமூவ் ஆகிடுச்சுன்னா போயிட்டே இருக்கும். பார்த்துக்குங்க. இப்பயே எவ்வளோ துள்ளு பாருங்கள் அந்த மீன். மீனை பற்றி சொல்லுங்கள். இதான் மிருகல். அவர் தானே பக்கத்தில் இருக்கிறது நம்ம துண்டி போட வந்த ஒரு மண்புழு நோண்டி, நம்ம தம்பி, ஃப்ரெண்டுன்னு சொல்லலாம், தம்பின்னு சொல்லலாம். தம்பி தான் அவனுங்க. அதுக்கப்புறம் ஒரு மீன் ஸ்ட்ரைக் ஆணுச்சு. இது ஒரு மீன் மாட்டுன்ச்சா மாட்டலையானே எங்களுக்கு தெரில. பாட்டில் சுற்றினப்ப எங்களால் வீடியோ எடுக்க முடியல. பாட்டில் சுற்றிட்டு அப்படி நின்றுட்டு சரி நானும் மீன் இருக்காதுன்னு நினச்சின்னு பார்த்தா ஒரு கெண்டை மீன். அதே சைஸு விட இருக்கிறதுலே கொஞ்சம் இதுதான் கம்மியான சைஸு, ஒரு ரோகு. சின்ன மீனாக இருந்தாலும் எவ்வளோ துள்ளுது பாருங்கள். அப்புறம் இதை எடுத்து வச்சுட்டு மீன் கூடயா வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தோம். இது ஒரு சின்ன சைஸான ரோகு ஒன்று, இதோட 3 மீன் ஆச்சு. இதை எடுத்து வச்சுட்டு என் தம்பி சொன்னான், அந்த பாட்டில் பொறுமையாக சுற்றிக்கிட்டே இருக்குது, அப்படியே பொறுமையாக நகருது, என்னான்னு பாருங்கண்ணா அப்படின்னா. எனக்கு மீன் இருக்கிற மாதிரி ஐடியா இல்லை, இருந்தாலும் மீன் இருக்கா என்னன்னு தெரியல. அப்புறம் டக்குன்னு எடுத்து பார்த்தா லைன் ஒரு பக்கெட்டாக போயிருந்துச்சு. டே மீன் மாட்டிடுச்சுடா, வாங்கடா அப்படின்னேன். பார்த்தா அந்த மீனை பார்த்தீங்கன்னா கொண்டு போய் இந்த பத்தையில் சொல்லிடுச்சுங்க. இந்த பத்தை உள்ளே போய் மாட்டினது என்ன பண்ணுறது, பொறுமையாக அப்படியே போட்டு இழுத்து வந்து பார்த்தா பத்தையில் நல்லாவே மாட்டிடுச்சு. அப்புறம் என் ஃப்ரெண்டு உள்ளே இறங்குறேன்னு சொன்னான். சரிடா அப்படின்னு சொல்லியிருந்தேன். அப்புறம் என் ஃப்ரெண்டு லைனை பிடிச்சிட்டு நான் அப்படியே முன்னாடி போய் அங்கே வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன். அப்புறம் பொறுமையாக அதை பார்த்துக்கிட்டே வந்துட்டு இருந்தோம். நல்லா உள்ளே போய் இந்த பத்தையில் லாக் ஆகிடுச்சு. காட்டாம்புழுக்கம்பாங்க, அந்த 10 பேர் காட்டாம்புழுக்கமோ அதில் போய் நல்லா லாக் ஆகிடுச்சு. அப்புறம் என் ஃப்ரெண்டு உள்ளே இறங்கி அவன் எடுக்கிறேன்ட்டு உள்ளே போயிட்டான். அப்போ பொறுமையாக உள்ளே போய் அந்த காட்டாம்புழுக்கையெல்லாம் தூக்கி விட்டு பொறுமையாக எடுக்க போனான். நான் அதே தான் சொல்லுவேன் ஃப்ரெண்ட்ஸ், நீச்சல் தெரியாமல் இந்த மாதிரி யாரும் உள்ளே இறங்காதீங்க. அதேமாரி இந்த மாதிரி ஆழங்கெல்லாம் தெரியாமல் இறங்காதீங்க தயவு செஞ்சு. மீன் மாட்டிக்கிச்சு அப்படின்னு சொல்லி இறங்கிறாதீங்க. மீன் போனால் போகுது, ஆனால் உயிர் போனால் திரும்ப வராது, பார்த்துக்குங்க. இந்தமாதிரி பத்தை புதருக்குள்ளெல்லாம் மாட்டிக்கிச்சின்னு சொல்லி நீ யாரும் கை காலை உள்ளே விடாதீங்க. யார் உள்ளே படுத்துருப்பானே தெரியாது, பார்த்து இருந்துக்குங்க. ஃபிஷ்ஷிங் பண்ண போகிறப்ப கண்டிப்பாக உங்களுக்கு நீச்சல் தெரிலனா, நீச்சல் தெரிஞ்சவங்க ஃப்ரெண்ட்ஸ் 2-3 பேரையாச்சும் கூட அழைச்சிட்டு போங்க. அதான் நான் சொல்லுவேன். அதேமாதிரி நீச்சல் கற்றுக்குங்க. நீச்சலுங்கிறது ரொம்ப நம்ம லைஃப்பில் ஒரு இம்பார்ட்டண்டான ஒன்று. அதுக்கப்புறம் அந்த ஃபிஷ்ஷை பொறுமையாக என் ஃப்ரெண்டு நேக்காக எடுத்துக்கிட்டு இருந்தான். அவனுக்கு அந்த பால் செட்டில் உள்ள முள் கையில் நல்லா ஏறிடுச்சு, அதாவது ஸ்பைடர் பால் செட்டில் உள்ளது. அதுக்கப்புறம் அந்த மீனை பொறுமையாக செவிலில் கையை விட்டு மேலே தூக்கிட்டான் என் ஃப்ரெண்டு. எப்படியோ நானும் மீன் போயிடுச்சுன்னு நினச்சேன். அப்புறம் அவன் சொன்னான், மீன் இருக்குடா, வெயிட் பண்ண, நான் பொறுமையாக எடுக்கிறேன்னு சொல்லி அவன் பொறுமையாக எடுத்துக்கிட்டு இருந்தான். அப்புறம் பொறுமையாக வெயிட் பண்ணி அப்புறம் எடுத்துக்கிட்டு இருந்தான். அப்புறம் எடுத்துட்டான் அந்த மீனையும். பாருங்கள், கையில் காட்டுவான் பாருங்கள் மீன் மட்டும். அதுவும் ஒரு சைஸில் உள்ள ஒரு மிருகல் தான். மிருகல் இல்லை, ரோகு. மிருகலுங்க, ரோகு.
ரோகு. ரொம்ப நேரமாக இந்த இடத்துக்கிட்ட தான் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம் பாருங்கள். அப்புறம் என் ஃப்ரெண்ட் அந்த மீன் எடுத்துட்டான் மேலே பாருங்கள், வால் மட்டும் தெரியுதுல்ல. அப்புறம் பொறுமையாக எடுத்துக்கிட்டு மேலே கரைக்கு வந்தாச்சு. பொறுமையாக வந்துக்கிட்டு இருப்பான் பாருங்கள். ஃபிஷ்ஷிங் பண்ணுறப்போ நம்மளுக்கு எந்த அளவுக்கு பொறுமையாக இருக்கிறோமோ அந்த அளவுக்கு நம்மளுக்கு ஒரு ப்ளஸ்ஸு. நான் ஃபிஷ்ஷிங்கில் மட்டும்தான் நம்மளால் பொறுமையாக இருக்க முடியும். அதுலேருந்து ஒரு நல்ல ஒரு பொறுமையாக இருக்கிறத என்னென்னு கற்றுக்கலாம். பார்த்தீங்களா, எடுத்தாச்சு. எடுத்துகிட்டு அப்புறம் கரைக்கு வந்தாச்சு பொறுமையாக. என் ஃப்ரெண்டும் கொஞ்சம் நல்லா ஹைட்டாக இருப்பான், என்னோட ஹைட்டு கூட, அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்புறம் எடுத்துகிட்டு பொறுமையாக கரைக்கு வந்துட்டோம். அப்புறம் அந்த மீனை ரிமூவ் பண்ணியாச்சு. ஹூக்கை டபுள் நல்லா லாக் ஆகிடுச்சு. நீங்களே பாருங்கள், அவன் செதிலில் கையை விட்டது, அந்த செதில் பிஞ்சு போய் எவ்வளோ ரத்தம் வெளில வந்துருச்சுன்னு. அப்புறம் இது கடைசியாக ஒரு நல்ல சைஸான ஒரு மீன் அடிச்சிருச்சு. எங்களால் ஃபுல்லாக வீடியோ எடுக்க முடியல. நல்ல ஒரு சைஸான ஒரு ரோகு பாருங்கள், நீங்களே அதை பாருங்கள். இவர் தான் நம்ம தம்பி, பாட்டில் சுற்றிட்டு இருக்காரா. இதுமாதிரி நான் என்ன பண்ணுவேன்னா, பாட்டில் சுற்ற சொல்லிடுவேன் பின்னாடி பசங்களை, பாட்டில் கொடுத்து, இல்லைன்னா நானே சுற்றி தான் எடுப்பேன். ஏன்னா என்ன ஆகும்னா, சில டைம் வந்து அந்த நரம்பு கண்ணாப்புலன்னு சிக்கிக்கும் தரையில். திரும்ப அடுத்த செட்டு போடுறப்ப ரொம்ப டைம் எடுக்கும், அதை நம்ம மறுபடியும் எடுத்து சுற்றி எடுக்கிறதுக்குள்ள. இல்லை ப்ளேஸ் நல்லா இருக்குன்னா நீங்கள் நார்மலாகவே எடுத்துக்கோங்க. இல்லைன்னா பாட்டில் இதுமாதிரி சுற்ற சொல்லுங்கள், இல்லை யாரும் இருந்தாங்கன்னா சுற்ற சொல்லுங்கள், இல்லைன்னா வேண்டாம், தேவைப்படாது. இதுதான் நீங்கள் பிடிச்சதுலேயே கொஞ்சம் பெரிய சைஸில் உள்ள ஒரு மீன். ஒரு 1/2 கிலோவுக்கு மேலே இருக்கும் இந்த ரோகு எப்படி இருந்தாலும். ஹூக்கை ரிமூவ் பண்ணிட்டு பொறுமையாக எடுத்து காமிச்சேன். இதுதான் லாஸ்ட்டு 1/2 kg உள்ள ஒரு சைஸு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கப்புறம் நம்மளுக்கு எந்த ஒரு மீனும் தட்டல. இது லாஸ்ட்டாக ஒரு பாட்டில் சுற்றுனுச்சின்னு எடுத்து பார்த்தோம். அப்படியே இப்போ ஈவினிங் ஒரு 5 மணி ஆகிடுச்சு. சரி கிளம்புவோன்னு முடிவு பண்ணோம். அப்போ அந்த பாட்டில் அடிச்சிச்சின்னு எடுத்து பார்த்தா நீங்களே பாருங்கள் என்ன மீன் வருதுன்னு. இந்த மீனை பார்த்தா நம்ம பசங்கன்னா ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. இருக்கிற காண்டவெல்லாம் அந்த மீனில் தான் கட்டுவாங்க. ராக்கெட்டு அழுக்கு தண்ணி மீன் அதுதான். சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் இன்றைக்கி நம்ம பிடிச்ச மீன். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். இதே மாதிரி மேலும் வீடியோ வேணுன்னா கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்படிக்கு நாங்கள் அரவிந்த். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ, பாய்.